Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MGs. iPhone நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. இந்த ஃபோன் இருக்குல்ல, இப்போ என் கையில் இருக்கிற ஃபோன் வந்து 256GB ஃபோன். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,900 rupees 256GB வேரியண்ட்டு iPhone 14 Pro Max லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற iPhone. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபாய் இந்த ஒரு ஃபோனோட விலை. ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா, இதே ஐஃபோனை நான் துபாய்க்கு போயோ சிங்கப்பூர் போயோ இல்லை யூஎஸ்லேயோ போய் வாங்கினேன்னா ஆல்மோஸ்ட் 40,000 ரூபாய் சட்டுன்னு கம்மியாயிடும். இந்தியாவில் நம்ம வாங்குறோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஐஃபோனோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 40,000 rupees 50,000 rupees அதிகமாக வச்சு நம்ம ஊரில் வித்துட்டு இருக்காங்க. இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிளி அடுத்து வரப்போகிற வருஷங்களில் இந்த ஐஃபோன் வந்து அந்த 40,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணாமலே டைரெக்டாக சிங்கப்பூர்லையோ துபாயிலையோ என்ன விலைக்கு கிடைக்குதோ அதே விலைக்கு இந்தியாவில் ரொம்ப டிஸ்கவுண்டடில் ஆக்சுவலான ப்ரைஸில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பணம் இந்த 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கட்டுறோம்ல, அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிளுக்கு கொடுக்குறது இல்லை, அந்த காசு எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அந்த காசு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி மதின கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே டப்பாவை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து விலை இந்த சைடு போட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஐஃபோன்லையும் வந்து இப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இல்லைனா ஐஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 14 Pro Max கீழே வந்து டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஸோ யூஎஸில் வந்து டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசம்பிள்ட் இன் சைனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. இந்த ஐஃபோன் வந்து நம்ம சைனாவில் அசம்பிள் ஆகிற ஐஃபோன். இன்ஃபேக்ட் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு ஐஃபோனாக இருந்துச்சுன்னா அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அது அசம்பிள்டு இன் சைனாவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஐஃபோன்ஸுமே வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. இந்த காரணத்தினால தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த ஐஃபோன் வர்றப்போ வந்து நம்ம பயங்கரமான ஒரு டேக்ஸ் கட்டி இம்போர்ட் டியூட்டி எல்லாம் பே பண்ணி ஒரு காரை இம்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஐஃபோனை உள்ளே இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி நம்ம இந்த ஐஃபோனை வாங்குகிறோம். அமெரிக்காவில் வாழ்கிறவனோ அவங்களெல்லாம் விட நம்ம தான் அதிகமாக காசை கொடுத்து சிங்கப்பூரை விட அமெரிக்காவை விட சைனாவை விட எல்லா கண்ட்ரியோட நம்ம தான் இருக்கிறதுல அதிகமாக செலவு பண்ணி இந்த ஐஃபோனை வாங்குகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஐஃபோன் அதிகமாக இருக்கிறது காரணம் இது வெளியில் மேனுஃபேக்சர் ஆகி இல்லை அப்படியே நம்ம ஊருக்குள்ளே வந்து வருது கரெக்டாக. இப்போ இதை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. சாதாரண சம்பவம் இல்லை. டாடா இந்தியாவோட சால்ட் டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுற மேனுஃபேக்சர் இருக்காங்கல்ல, இவங்க உப்புலேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் இவங்க தொடாத விஷயமே கிடையாது. டாட்டா எதை தொட்டாலும் அது கன்னு தான். அப்படி இருக்கிற டாட்டா வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சின்னதாக பண்ணுறாங்க, இப்போ மேசிவாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. யூஎஸில் இருக்கிற முக்காவாசி கம்பெனிஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவில் தான் வச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக. ஆனால் இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து கோவிட்னாலே வந்து சைனாவில் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் என்னென்னு சொல்ல வரேன். பட் கோவிட் வந்ததுக்கப்புறம் சைனாவுக்கு அமெரிக்காவும் இருக்கிற பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டாட்டா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட மேனுஃபேக்சரிங், அதாவது அடுத்து வரப்போகிற 15 Pro Maxாக இருக்கட்டும் 16 Pro Maxாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்து வரப்போகிற வருஷங்களில் இருக்கிற ப்ரீமியமான ஐஃபோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் எந்த இந்தியன் கம்பெனியும் மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது. இப்போ டாட்டா வந்து மோஸ்ட் லைக்லி ஐஃபோனை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ளூம்பர்கில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் சொல்லியிருக்குது. அதுவும் எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நியூஸ் ஒன்று சொல்கிறேன். ஹொசூரில் ஆல்ரெடி டாட்டா வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இது வந்து 500 ஏக்கர் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரி. இதில் வந்து இந்த ஐஃபோனோட டப்பா இருக்குல்ல, இந்த முன்னாடி கேசிங்லாம் இருக்குல்ல, மேலே இருக்கிற இந்த கோல்டு கலர் இந்த ப்ளூ கலர் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுற இந்த கவர், பேசிக்காக ஃபோனோட சுற்றி இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த மொத்த கேஸ், இதை ரெடி பண்ணுற ஒரு பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஹொசூரில் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஆல்ரெடி 5000 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள், அவங்களெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே எம்பவர் பண்ணி உள்ளுக்குள்ளே வேலை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டாட்டாவோட அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் வந்து அடுத்து வரப்போகிற 24 monthsல, அதாவது அடுத்து வரப்போகிற 2 வருஷத்தில் 2024 வந்து 45,000 நியூ பீப்புள் வுட் பி ஹயர்ட் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. 45,000 பெண்கள் எஸ்பெஷலி, ஓகேவா, 45,000 பெண்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே தங்குறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்க்கு, ஐஃபோனோட அசம்பிளிக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இதுக்கான ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் டீல் வந்து இன்னும் நெகோசியேஷன்ஸில் போயிட்டு இருக்குது. மோஸ்ட் லைக்லி இது நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக துபாய் போயிருந்தோம்ல, ஒரு 1 year பேக் நம்ம போயிருந்தப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கழுத்தில் தாலியெல்லாம் மாட்டிட்டு வந்தார்.
ஸோ ஏன்னா வந்து அந்த தங்கம் வந்து கஸ்டம்ஸ் பிடிச்சாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவோட பொறுத்தளவுக்கு பேசிக்காக அவர் வந்து அந்த தங்கம் வந்து என்னோட ஒரு ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்க வந்து அவங்களே கழுத்தில் தங்கத்தை மாட்டிட்டு மதுரை ஏர்போர்ட்டில் வெளியே வர பார்த்தாங்க. பட் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட சொன்னாங்க. ஸோ எனிவே பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில இருந்து நம்ம பார்த்துருக்கோம் கிரிக்கெட்டர்ஸ் வந்து வாட்சுக்கு வந்து டேக்ஸ் கட்டாமல் இருந்துட்டாங்க. எந்த ஒரு பொருள் நீங்கள் வெளிநாட்டில் வாங்கினீங்கனாலும் ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்போ அதுக்கு வரி பணம் கட்டிட்டு தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். இது எதுக்காக கவர்மெண்ட் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டெஸ்லா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதனால தான் இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்குது. நம்ம ட்வீட் பண்ணது கூட அது சம்மந்தமாக தான். இலான் மஸ்க்லாம் ரிப்ளை பண்ணார்ல. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா கிட்ட வந்து நீ சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ளே இறக்குறதுக்கு நீ டேக்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற. நான் டேக்ஸ் வைப்பேன். அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் வருமானம் இருக்குது? நீ இங்கே எங்கேயோ செய்வ வந்து இங்கே வித்துட்டு போவ ஃப்ரீயாக. அப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கல, டேக்ஸும் வரல அப்படின்னா அது தப்பாக இருக்குல்ல. ஸோ நீ வந்து டேக்ஸ் கட் பண்ணும். நான் வந்து அதிகமான டேக்ஸ் தான் வைப்பேன். நீ வெளிநாட்டிலேருந்து ஒரு காரை உள்ளே கொண்டு வரேன்னா அதிகமான டேக்ஸ் தான் வைப்பேன். அப்போ நீ அதை வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா உன்னோட டெஸ்லா கம்பெனியை இந்தியாவுக்குள்ளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணு. இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு பாயிண்ட்டாக ரொம்ப வருஷமாக இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் இதை தான் பண்ணிருக்காங்க. இந்தியா மேலே நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. இப்போ அதே தான் வந்து ஐஃபோன் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படலை. சென்னையில் வந்து ஃபாக்ஸ்கானோட ஒரு அசம்பிளி பிளான்ட் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ப்ரீமியம் பிராண்ட் வந்து ப்ரீமியம் ஃபோன்ஸை வந்து அங்கே அசம்பிள் பண்ண மாட்டாங்க. 14 Pro Max எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகாது. 14 அசம்பிள் ஆகும், 13 அசம்பிள் ஆகும், iPhone X அசம்பிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேஸ் லெவல் வேரியண்ட்டெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு சென்னையில் ஒரு அசம்பிளி ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. பட் அது ஃபாக்ஸ்கான் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்வானீஸ் கம்பெனி, இந்தியன் கம்பெனி கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி குழப்பமான சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கோவிட் பேண்டமிக்னால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி அடி வாங்கிடுச்சு. நம்மளுக்கு தெரியும், நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்து சைனாவை வந்து சைனான்னு சொல்ல மாட்டார். உஹான் கண்ட்ரி, அதுனா உஹான் கண்ட்ரி கோவிட் கண்ட்ரி அப்படிம்பாரு. உஹானை வந்து வைரஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் பேசின பேச்சில் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய வணிக போர் போயிட்டு இருக்குது. அந்த போர் மட்டும் பத்தாதுன்னு ஆல்ரெடி தாய்வானுக்குள்ளேயா இருக்கட்டும், சவுத் சைனா சீலியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அமெரிக்காவும் சைனாவும் பயங்கர பஞ்சாயத்து மோட்டிலே தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஸ்ட்ரிக்டான கோவிட் பாலிசியை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் வந்து 10 பேருக்கு கோவிட் வந்துருச்சுன்னா அந்த மொத்த ஊரையும் லாக்டவுன் போட்டு வச்சிருவாங்க. இப்போ 2022 நான் சொல்லிட்டு இருக்கேன். 2020 வந்த கோவிடுக்கு 2020 கூட இப்போ மதுரையில் 10 பேருக்கு கோவிட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக லாக்டவுன் போடு, அந்த ஏரியாவிலேருந்து எவனும் வெளியே வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷமே வந்து ஐஃபோனோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. பிகாஸ் டிமாண்ட் நிறைய இருக்குது, ஆனால் ஃபோன் சப்ளை கிடையாது. ஏன்னா சைனாவில் மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் இருக்கிறவங்களை வந்து ஒரு கேஸ் வந்தால் கூட வேலைக்கு போக விடுறது கிடையாது, அந்த ஏரியாவே லாக்டவுன் போட்டுறது. இதனால மேனுஃபேக்சரிங் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரீஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைங்கிறதுனால நான் அது கோவிட் டயத்திலே மேக் பண்ண வீடியோஸில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். சைனாவோட லாஸ் வந்து சவுத் ஏஷியாவில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸோட ப்ராஃபிட் அப்படின்னு. இந்த ப்ராஃபிட்டை வந்து இந்தியா ரீபின் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாடு இப்போ ரீபின் பண்ணுதுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். டாடா வந்து இப்போ யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் தாய்வானீஸ் கம்பெனி இருக்காங்க. இவங்க ஃபாக்ஸ்கான் மாதிரி இவங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனி. டாடா வந்து மோஸ்ட் லைக்லி இந்த விஸ்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கிட்டு அந்த கம்பெனியில் ஒரு பங்காகவே மாறி, அதுதான் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு இருக்கிற சில சட்டங்கள் விதிமுறைகள் அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ மாருதி சுசுகி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து டாட்டாவும் விஸ்ட்ரானும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்தியாவில் வந்து ஐஃபோன் இப்போ மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் சைனாவில் வந்து ப்ரொடக்ஷன் பெரிய பிரச்சனை, ஒரு நல்ல பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் கிடையாது. ஒரு காலத்தில் உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்னு நினச்சிட்டு இருந்த சைனா வந்து இன்னைக்கு உலகத்தோட பிரச்சனைக்குரிய ஹப்பாக மாறிட்டு இருக்கு பிஸ்னஸில். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஆப்பிள்லாம் வந்து அதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் வந்து அதுக்கு அடுத்து ஏன் சைனாக்கு எல்லாரும் போனாங்க? கம்மியான விலைக்கு எம்ப்ளாயீஸ் கிடைப்பாங்க, கம்மியான விலைக்கு ஒரு பொருளை உருவாக்கிட்டு இருக்கிறதுலே அதிகமான விலைக்கு வித்துடலாங்கிறதுனால தான் சைனாவுக்கு எல்லாரும் போனாங்க. இப்போது சைனாவை விட கம்மியாக வேலை பார்க்குற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்பலைனாலும் இதான் நெசம் அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ ஒரு ஃபெசிலிட்டி 45,000 பேர் இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு வந்து ஒரு 16,000 சம்பளம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. விச் இஸ் ஆக்சுவலி லெசர் தென் வாட் அ சைனீஸ் கம்பெனி வுட் பே இன் சைனா. ஸோ இந்த மாதிரி இப்போ விலை வந்து இன்னும் கம்மியாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு தெரிகிறப்போ இந்தியா பக்கம் வந்து ஆப்பிள் கண்ணை திருப்புறாங்க. அந்த கான்ட்ராக்டை ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ டாட்டா பயங்கரமாக பிட் பண்ணியிருக்காங்க. 45,000 பேருக்கு வேலை வருஷம் யோசிச்சு பாருங்கள். இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்குள்ளே மட்டும் இந்த ஃபோன் சப்ளை ஆகாது, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு இப்போ எப்படி வந்து இப்போ நம்ம மதுரையில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் இங்கே வாங்குற ஒரு ஐஃபோனுக்கு வந்து மேட் இன் சைனான்னு போட்டு வருது கரெக்டாக.
நாளைக்கு ஆம்ஸ்டர்டாமில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கப்போ மேட் இன் இந்தியா, அது எங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐஃபோன் அங்கே கிளம்பி போய் அங்கே அவன் கையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பிஸ்னஸ் பொட்டன்ஷியலை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வேலை வாய்ப்பு வரும், அந்த ஏரியாவே முதல்ல எவ்வளோ டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. இந்த டீலை பற்றி இன்னும் பப்ளிக்கான டீட்டெயில்ஸ் வரல, அதாவது ரெண்டு கம்பெனியுமே வந்து அஃபிஷியலாக இதை பற்றி பேசல. பட் ப்ளூபர்கில் வந்து ஆர்டிக்கல் வந்து ரொம்ப அடித்து சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்க தான் போகுது. இந்த விஸ்ட்ரான் அண்ட் டாட்டா வந்து ஒன்றா சேர்ந்து உலகத்தோட ஃபஸ்ட்டு இந்தியன் ஐஃபோனை வந்து உருவாக்க போகிறாங்க. இந்தியா மேட் ஐஃபோன் வந்து முதல்ல வரப்போகுது. அது வந்து இந்த ஹொசூர் ஃபெசிலிட்டியில் இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறவங்களோட ஃபெசிலிட்டியில் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 45,000 பேரை அவங்க ஹையர் பண்ணுறதை பார்த்தா மோஸ்ட் லைக்லி ஹொசூர் ஃபெசிலிட்டியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஐஃபோனோட விலை கம்மியாயிடுமா அப்படிங்கிறது தான். ஆனஸ்ட்டாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான் கரெக்டாக. ஏன்னா 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 50,000 ஹையர் தேன் அவுட் சைட் கண்ட்ரீஸ். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கரெக்டாக இவ்வளோ அதிகமாக அவன் காசு இருக்கிறவனே கம்மியாக வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் கம்பேரிட்டிவ்லி நம்ம லெசர் மணி வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் வேறு வழி இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். வேறு வழி இல்லை, டெக்னாலஜி அங்கே தான் இருக்குங்கிறப்ப நம்ம நிறைய பேர் அங்கே மைக்ரேட் ஆக வேண்டிய இதான் நம்மளுக்கு பொழைப்பு. வேறு வழி இல்லை, மைக்ரேட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். பட் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாட்டா வந்து ஐஃபோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கனால், ஒரு இந்தியன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஐஃபோன் வந்து இன்றைக்கி இந்த ஐஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90,000 சம்திங் தான் இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி இருக்கும். இந்தியாவுக்குள்ளே வந்து வர்றப்போ கஸ்டம்ஸ் வந்து ஒரு 22% போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. ஏதாவது 22% போட்டு ஒரு 1,22,000 அப்படின்னு வர்றதுக்கு மேலே ஒரு 18,000 ஜிஎஸ்டி போட்டு ஒரு நம்பர் வந்து நிற்குது. 1,50,000 கிட்ட வந்து நிற்குது. குத்து மதிப்பாக சொல்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. பட் பாயிண்ட் இது தான், இவ்வளோ டேக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணப்படுது. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 8 ஒரு ஸோ மச் டேக்ஸ் கரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணப்படுது. இந்த டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவிலே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்துட்டோம்னா இந்த டேக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறதுக்கு மட்டும் கிடைக்குமாங்கிறது தான் பெரிய கேள்வி. இவ்வளோ பெரிய ஜம்ப் 40,000 ரூபாய் மொதல் ஐஃபோன்லேருந்தே கம்மியாக வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு 10,000 ரூபாவோ இல்லை ஒரு 20,000 ரூபாவோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. பட் நம்ம இதை 100% அஷ்யூர் பண்ண முடியாது. ஏன் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஐஃபோன் எக்ஸ் அப்புறம் வந்து ஐஃபோன் XR இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டிலே அசம்பிள் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆப்பிள். ஆனால் அந்த ஃபோனோட விலை வந்து கம்மியாலாம் இல்லை. ஏன்னா மற்ற ஐஃபோன் இந்த ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறதை வச்சு எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ண முடியாது. கம்மியாக தான் இதில் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. ஸோ சைனாலேருந்து வர ஐஃபோனும் இங்கே இருக்கிற ஐஃபோன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே விலைக்கு வரணுங்கிறதுனால விலையை கம்மியாக்காமல் தான் இவ்வளோ நாளாக அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி 45,000 பேர் உருவாகிற ஒரு வேலை பார்க்குற ஒரு ஃபெசிலிட்டியிலேருந்து வர ஐஃபோன் வந்து மேபி விலை கம்மியாகலாம். வெயிட் அண்ட் சி அது நடக்குதா இல்லையான்னு. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இப்போ நான் சொன்னதை பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும்னு தெரியுது. இந்த மாதிரி வேற ஒரு கம்பெனி மதனு, இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதனு, ஆனால் இது வெளிநாட்டில் தான் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே மட்டும் இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் டெஸ்லாவை சொல்லுவேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுற ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வெளியில் இருக்குது, அது இந்தியாவுக்குள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும்னு ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தம்ஸ் அப் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த கம்பெனிக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய். மதன் கௌரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ தான் EEE EC இதெல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா அடுத்து அவங்க வெளியே வர்றப்போ இந்த கம்பெனியில் ரெடியாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எஸ்பெஷலி உங்கள் காலேஜ் குரூப்ஸில் தேர் இஸ் அ கிரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டிங் ரைட் இன் தமிழ்நாடு. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ்.